வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு, அன்னதானம், ஆராதனை அனைத்தும் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் திருவொற்றியூரில் அமைந்துள்ள சிவசக்தி நகர் சிவசக்தி அம்மன் கோவிலில் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பகுதி பொதுமக்களுக்கு கடந்த ஒரு மாதமாகவே அழைப்பிதழ் மற்றும் அயோத்தியிலிருந்து வரவழைக்கப்பட்ட அட்சதை கொடுத்து வீடு வீடாக சென்று பகுதி மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருந்தோம். அனைவரும் ஆர்வமாக இங்கு வந்து கலந்து கொண்டார்கள். இதில் முதல் கட்டமாக பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் வேடம் அணிந்து அவர்கள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள். கலசம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராமர் படம் அலங்கரிக்கப்பட்டு அர்ச்சகர்களால் புனித கலசம் ஏற்பாடு செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. அயோத்தியிலிருந்து நேரடியாக அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது இங்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. டிவி மூலம் LED டிவி ஏற்பாடு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் கண்டு களித்தனர். மேலும் அங்கு அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடைபெறும் நேரத்தில் இங்கும் சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் கடவுள் வடிவத்தில் அருள்பாலித்த குழந்தைகளுக்கு மலர் தூவி வணங்கி வழிபாடு செய்தனர். குழந்தைகளை பாராட்டி இந்த பகுதியில் உள்ள காமாட்சி ஜுவல்லர்ஸ் கடை நடத்தி வரும் திரு மோகன் சிங் அவர்கள் சிறப்பு பரிசுகளை வழங்கினார். மேலும் இங்கு விண்ணை பிளக்கும் வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் எழுப்பப்பட்டது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். மக்கள் அனைவரும் அயோத்திக்கு சென்று வழிபட்டால் எப்படி பரவச நிலையை அடைவார்களோ அதே மனநிலையை இங்கு அடைந்தார்கள். எல்லோரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் என்று கூறினார்கள். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கட்டப்பட்ட விதம் மற்றும் அங்கு நடைபெற்று வரும் பூஜை வழிபாடுகள் குறித்து பக்தர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கடந்த 11 நாட்களாக கடுமையான விரதம் இருந்து நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்து அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டையை சிறப்பாக கலந்து கொண்டு மக்களுக்காக நடத்தி காட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். இதன் தொடர்ச்சியாக அன்னதானம் நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் அன்னப்பிரசாதம், இனிப்பு வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர். இந்த பகுதியில் இருக்க மக்கள் அனைவரும் இணைந்து ராம ஜபம், ராம ஜெயம் அந்த கோஷங்கள் தொடர்ந்து பட்டாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த கோஷத்தை எழுப்பினார்கள். செல்வி அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்றது. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.